இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் டைலர் உங்களை அனைவரையும் வரவேற்று இப்போ வந்து சட்டை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். சட்டை வந்து உயரம் 28, ஷோல்ட்ரு 20, கை நீளம் 24, பாடி 37, காலர் 14, 12, 12.25, 12, 14, 23, 22, பாக்கெட்டு உள்பாக்கெட்டு 1.5 இன்ச்சு பெட்டி, ஸ்லாக்கு, கப்பு 2 இன்ச்சு வச்சு வெட்ட போகிறோம். இப்போ இந்த பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். சட்டு வெட்டும் பயிற்சி. இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2, 2.25 கூட வைக்கலாம். 2.25 வரைக்கும் ஒரு கோடு போட்டுங்க. 2.25 வரைக்கும் நேராக ஒரு கோடு. 2.25 வரைக்கும் ஒரு கோடு போட்டேன். இப்போ இங்கே டவரில் வந்து லைட்டாக ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க. ஏன்னா வயிறு இருக்கிறனால எல்லாருக்கும் கிராஸாக ஒரு 4 இன்ச்சு கிராஸ். வயிறு ரொம்ப இருந்தால் 1/2 இன்ச்சு கிராஸு. எல்லாருக்குமே லைட்டாக 4 இன்ச்சு கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி சட்டை வந்து தூக்காது. முன்னாடி தூக்காமல் லைட்டாக இறங்கியிருக்கும். இப்போ 28 இன்ச்சு உயரம், 28க்கு 29 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு கூட தையலுக்காக 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. ஏரோனா 1 இன்ச்சு, ஸ்லாக்னா 1/2 இன்ச்சு. 29 நான் வச்சுட்டேன். 29 வைக்கப்பட்டது. இப்போ 37 இன்ச்சு பாடி, 2.25 இறக்கிங்க. 2.25 37 வந்து 4 பிரித்தா 9.25, 8.25, 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 8.25. அது 8.25 டபுள் ஆக்கினீங்கன்னா 17.5. 17.5 வயிறு எல்லாமே நம்ம போடுறோம். 17.5 நேராக ஒரு கோடு. இது 8.25 ஒரு கோடு, 2.25 ஒரு கோடு, எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கே 2.25 வச்சோம். இங்கே வந்து 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுங்க. 2.25, 2.25 வச்சுட்டு இப்படி ஒரு கட்டம் போட்டுருங்க. 20 இன்ச்சு ஷோல்ட்ரு. 20 இன்ச்சு ஷோல்ட்ருனாக்கா 10 + ஒரு கால், 10.25 வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு ஷோல்டருக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதுக்கு கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ 2.25க்கும் இதுக்கு கிராஸ். இது 2.25, இது 2.25. இப்போ தட்லூஸ் எவ்வளோ? தட்லூஸ் வந்து 12.5. 12.5க்கு வந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறவங்க இருக்காங்க, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி பிடிக்கிறவங்க. நான் 12.5னா 12.25 ஒரு புள்ளி வைக்கிறேன். ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்தது வயிறு 12.25. 12.25னா நான் 12.5 ஒரு புள்ளி வைக்கிறேன். 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இங்கே கீழே வந்து 12.5. 12.5னாக்கா 12.25 ஒரு புள்ளி வைக்கிறேன். ஒரு புள்ளி. ஏன்னா 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தான் பிடிப்பாங்க, 1/2 இன்ச்சு பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு பிடிக்கிறனாக்கா சட்டை லூஸ் ஆயிரும். வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு பெண்டு. இந்த பெண்டு போடுறதுக்கு முன்னாடி 37 இன்ச்சில் 9.25 வச்சுக்கோங்க. 9.25லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க. 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. போட்டுட்டு இதை வந்து லைட்டாக அப்படி பெண்டு பண்ணிக்கோங்க. வச்சுட்டோம். இப்போ இதுக்கு வந்து ரொம்ப குடையக்கூடாது. குடைஞ்சிங்கன்னா வந்து முண்டா தையல் போட முடியாது. அதனால் குடையாமல் வெட்டுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு எல்லா ஜென்ஸுக்கு பள்ளம் இருக்கும். ஆனால் ஸ்கேலை வந்து இந்த பள்ளம் மாதிரி போட்டுங்க. பள்ளம் மாதிரி போட்டுங்க. பள்ளம் போட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இங்கே ஒரு பள்ளம் வரணும். பள்ளம் வந்தால் தான் ஜென்ஸுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே வயிறு இருக்கும், இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். அடுத்தது இங்கே வயிறுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி மாற்றி போடுறேன். இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு வயிறு, இதுக்கு தகுந்த மாதிரி வயிறுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை மாற்றிட்டோம், வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. மாற்றி இதை இப்படி போட்டுங்க. இது அப்படி அழகாக ரவுண்ட் பண்ணிடுங்க. அழகாக ரவுண்ட் பண்ணி வெட்டுங்க. சிறப்பாக இருக்கும். பாருங்கள், அழகாக எல்லாமே டிராயிங் போட்டோம். இது வந்து 38 இன்ச்சு பாடிக்குள்ளே சட்டை வெட்டுறோம். ஃபுல்லாண்டு வெட்டிட்டு இருக்கோம். காலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16, 2 சட்டை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சட்டையை வெட்டிட்டு இருக்கேன். ஒரு சட்டையை போட்டு ஒரு சட்டை வெட்டிடுவேன். வாடிக்கையாளர் உடம்பு எப்படி வருதோ அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி ஸ்கேலை மாற்றி போகணும். அப்போ தான் வாடிக்கையாளரை நீங்கள் வந்து அட்டகாசமாக நெருங்க முடியும். வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட நெருங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எதுக்குன்னா அந்த கிராஸ் அடிக்கிறதுக்குன்னா வயிறு வந்து முன்னாடி ரெடிமேட் சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை நல்லா இருக்காது, ஃப்ரண்ட் இறங்கி இருக்காது. நம்ம கட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் இறங்கி பேக் மேலே போயிருக்கும். அப்போ தான் வந்து சட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அழகாக இருக்கும். அந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு அர்க்காத்து
இங்கே ஒரு அர்க்காத் வெட்டிக்குங்க. பட்டி இப்படி மடிச்சிருவாங்க, பட்டி ஒட்டிடுவாங்க. கரை வந்து அரைஞ்சி வெட்டிடுவாங்க. கரை வெட்டிட்டு இங்கேருந்து 1.4 இன்ச்சு கேன்வாஸ் கொடுத்து நச்சுன்னு போட்டுருவோம். இப்போ பாக்கெட்டு வந்து 37 இன்ச்சு 8.4 இன்ச்சு இறக்கிங்க. 8.25 இறக்குறோம். இங்கேருந்து வந்து 2.25 வைக்கிறேன். 2.25 2 இன்ச்சு வைக்கலாம், 2.25 வச்சுருக்கேன். பாக்கெட் வந்து 5 37 இன்ச்சு 5க்கு 5.5. 5க்கு 5.5 இங்கே 5.25 வச்சுக்கோம். பாக்கெட்டும் வரைஞ்சிட்டேன். பாக்கெட்டு இந்த மாதிரி பாக்கெட்டு வச்சிடலாம். தச்ச உடனே 7 இன்ச்சு ஃபினிஷிங் வரும். தச்ச உடனே 7 இன்ச்சு ஃபினிஷிங் வரும். இப்போ பாக்கெட் வரைஞ்சிட்டோம். இப்போ பேக் கை வெட்டிட்டு அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் வெட்டுவோம். கை வந்து இல்லை, நான் கிராஸில் தான் போடுவேன், ஸ்ட்ரெயிட்டில் போட மாட்டேன், கிராஸ் போடுவேன். கிராஸ் போட்டால் நல்லா இசிஞ்சு கொடுக்கும். கை வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கும். லைட்டாக கிராஸில் தான் நான் வெட்டுவேன். பாருங்கள், லைட்டாக கிராஸ். இங்கே அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 24. 24னா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 22. அரை இன்ச்சு சேர்த்துங்க. 23 இன்ச்சு வச்சுக்கோங்க. 23 இன்ச்சு வச்சா 2 இன்ச்சு கப்பு போடலாம். 23 இன்ச்சு கை நீளம் வச்சுட்டேன். கையோட லூஸ் எவ்வளோ? 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு கை லூஸ் வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு நம்ம 38 இன்ச்சு பாடிக்கு 5.5 இன்ச்சு கை லூஸ் வச்சுக்கணும். வச்சுட்டேன். இப்போ 37 9.25. 9.25னா 9.25 அப்படியே வச்சுருங்க, குறைக்காதீங்க. 9.25 அப்படியே 4ல் 1 வச்சுருங்க. ஏன்னா ஃபிட்டிங் சட்டை தான், மீடியமான சட்டை. தச்ச உடனே 8.25 வரும். கை லூஸ் எவ்வளோ? 10 இன்ச்சு இறக்கிங்க. 10 இன்ச்சில் கை லூஸ் வச்சு பார்க்க போகிறோம். 10 இன்ச்சு இறக்கி கை லூஸ் வந்து 14.5. 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு வச்சுட்டோம். 7 இன்ச்சு வச்சுட்டு அழகாக அந்த பெண்டு போட்டுங்க. இப்போ பாருங்க, கை வந்து நான் பெண்டு பண்ணி தான் வெட்டுவேன். இந்த இடத்துல பள்ளம், இப்படி பள்ளம், இந்த இடத்துல சதை இருக்கும். சதை இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி நான் பெண்டு பண்ணி போடுறேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கும். இப்படி ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க, இப்படி போடுங்க. இந்த இடத்துல முட்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன். இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பாருங்கள், கை வந்து நான் போட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நான் இறக்குறதுன்னு கேட்பீங்க. இப்போ 23 நம்ம இங்கே இறக்கிருக்கோம். அதே 23 இங்கே வச்சுக்குவோம். 23 வச்சுட்டு 3.25 இறக்கிக்கோங்க. 3.25 கை இறக்கம் வந்து 3.25 வச்சுக்கோங்க. ரொம்ப இறக்கிடக்கூடாது. 3.25 இறக்கு. 3 இறக்கலால நான் 4 வந்துடும். 3.25 இறக்கிட்டேன். இங்கே கோடு போட்டேன். இப்போ வந்து அழகாக வந்து வரைகிறேன். வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்படி கவர் தட்டு எடுக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 9.25 வேணும். 9.25. இந்த பக்கம் 10.25. கரெக்டாக 1 இன்ச்சு கூட இருக்குது. கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. கை வெட்டிடுவோம். கை பாருங்கள், கை ஸ்கேல் போடும்போது இந்த இடத்துல ஒரு பெண்டு, இங்கே இடம் இங்கே டைட்டாக இருக்கணும், இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கணும். கை முட்டி வந்து மடக்க கொள்ள சௌரியமாக இருக்கணும். 23 வச்சுட்டேன். கை பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள். 14 இன்ச்சு கை லூஸு. 14 இன்ச்சு கை லூஸுக்கு 4 இன்ச்சு கூட வச்சுருக்கேன். 7 இன்ச்சு வச்சுட்டேன். வைக்கப்படுது. கை லூஸ் வந்து கரெக்டாக வந்து 9.25. கப்பு வந்து 9.25க்கு தகுந்த மாதிரி நம்ம கப்பு வச்சுட்டோம். இப்போ கை வெட்டியிருக்கதை காட்டுறேன் பாருங்க. கை வெட்டியிருக்கேன். இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம். அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ கையை காட்ட போகிறோம் பாருங்கள். கை வந்து எப்படி பெண்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பிடிச்சி இப்படி பெண்டு பண்ணி போகும், அழகாக போகும். இப்போ கை கவர் தட்டு எடுப்பதை கவனிங்கள். கவர் தட்டு எடுத்துட்டேன். இப்போ இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி கவர் தட்டு எடுக்க போகிறேன்.
பேக்கு குறைஞ்சிட்டோம், ஃப்ரண்ட்டை குறைஞ்சிட்டோம், பேக் எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அழகாக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த இடத்துல கிராஸ் கரெக்ட் பண்ணுறோம். கிராஸ் வந்து அக்யூரேட்டாக வரணும். வச்சுட்டோம். கொஞ்சம் பிசுறுகள் இருந்தால் பிசுரை சரி பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு சென்ட்ரு பார்த்துங்க. இதுக்கு சென்ட்ரு பார்த்துருங்க. சென்ட்ரு பார்த்துட்டோம். இப்போ 38 இன்ச்சு வடி நம்ம எவ்வளோ வச்சா 5.5 கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங். பன்னெண்டு இன்ச்சு 4 இன்ச்சு கூட இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு குறைக்கிறேன். கொஞ்சோண்டு குறைக்கிறேன். பார்த்துக்கணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணி தான் நீங்கள் வெட்டணும். இதுக்கு பேக்கில் தான் கை ஓப்பன் வைக்கிறேன். ஓப்பன் வந்து மடிக்கிறோம். கை ஓப்பன் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். கை ஓப்பன் 5.5 இன்ச்சு. கை ஓப்பன் 5.5 இன்ச்சு வச்சுட்டோம். எல்லாமே வெட்டிட்டோம். கை ஓப்பன் எல்லாமே வெட்டப்பட்டது. பேக்கில் தான் கை ஓப்பன் வெட்டணும், ஃப்ரண்டில் வெட்டக்கூடாது. இது பேக் சைடு கை ஓப்பன், ஃப்ரண்ட் சைடு கப்பு கை கிடையாது. இப்போ வந்து பேக் வெட்டுவதை கவனிங்கள். பேக் வெட்டுவதை கவனிங்கள். பேக் வந்து 23னா 11.5 வைக்கிறேன். பேக்கில் 22.5, இந்த பக்கம் 22.5, 11.25 ஒரு 4 இன்ச்சு சேர்த்து 11 வைக்கிறேன். இங்கே 11.25 வச்சேன், இங்கே 11 வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டை தூக்கி அப்படியே போடுறோம். ஃப்ரண்ட்டை தூக்கி அப்படியே போடுறோம். அப்படியே நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எந்த வகையான தப்பு வராது. இதில் 11.25 வச்சுட்டேன். இங்கே வந்து 11 வைக்கிறேன். இங்கே வந்து எப்போவே வந்து சீட்டு கூட இருந்தால் இடுப்பு வந்து மேலே வந்து கம்மியாக இருக்கும், வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து 1.25 இன்ச்சு இறக்கிக்கங்க. இங்கேருந்து 1.25 இறக்கிட்டேன். 1.25 இறக்கி நேராக ஒரு கோடு. இப்போ ஷோல்டர் வந்து 20 அப்படியே வைங்க. 10 வச்சா போதும். பேக்கில் வந்து எந்த வகையான கூட தேவையில்லை. 10 அப்படியே வைங்க. வச்சுட்டேன். ஷோல்டர் 20னாக்கா 10 வச்சுட்டேன். 10 கரெக்டாக இங்கே வைக்கப்பட்டது. மேலே வந்து 22.5க்கு 11.25 கரெக்டாக வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 22, 11.25, 22 இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 20 கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, கொஞ்சோண்டு பெண்டு பண்ணணும். பெண்டு பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா 20 இன்ச்சு ஷோல்டரு, 20 இன்ச்சு ஷோல்டர்னால ரவுண்டு பத்தாது. 20 இன்ச்சு ஷோல்டருக்கு ரவுண்டு பத்தாது. அதனால் ரவுண்டு வந்து பெருசு பண்ணுறேன். இருபது இன்ச்சு ஷோல்டருக்கு ரவுண்டை வந்து பெருசு பண்ணிட்டேன்.
இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டரு இங்கே வச்சுட்டோம், எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ பேக் வந்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். பேக்கில் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு வந்து இறங்கியிருக்கோம். இப்போ பேக்கை வந்து ஏற்றணும். பேக்கை ஏற்றுறதுக்கு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து எவ்வளோ மேலே ஏற்றணும்னா 1 இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க. 1 இன்ச்சு மேலே ஏற்றினா கிராஸ் வந்து அழகாக பின்னாடி வந்து பின்னாடி தூக்கியும் முன்னாடி இறங்கியும் இருக்கும். பேக்கு நம்ம வெட்டியிருக்கோம். பேக்கு பாருங்கள் மேலே ஏற்றிட்டேன். ஃப்ரண்ட்டு வந்து இறங்கி வரும் பாருங்கள். ஃப்ரண்ட் இறங்கி பேக் மேலே ஏறி இருக்கும். இந்த மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் வெட்ட போகிறோம். ஷோல்டர் வெட்டதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பேக்கு வச்சுக்கோம் பக்கத்துலேயே. இப்போ ஷோல்டர் வெட்டுவதை கவனிக்காது. ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் வெட்டின இடத்துலையே ஷோல்டர் வெட்டுங்க. வச்சுட்டேன். இப்போ ஷோல்டர் வந்து 20க்கு 10 வச்சுக்கோங்க. பேக்கில் என்ன வச்சோமா, பேக்கில் 20 வச்சு 10 வச்சோமா, அந்த 10 அப்படியே வச்சுங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். நான் 37 இன்ச்சு பாடினால 5.5 இன்ச்சு வச்சா போதும். 36னா 5, 32க்குலாம் 4.75 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு பிரகாரம் என்னுடைய அட்டவணையில் எல்லாமே இருக்குது. சட்டு அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ 20 வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 2.75 வச்சோம், இங்கே 2.25 வச்சோம். இந்த 2.25 இறக்கிக்கங்க. 2.25 இறக்கிட்டேன். 2.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. இதில் என்ன இறக்கிருக்கீங்களோ அதை அப்படியே கோடு போட்டுங்க. இங்கேருந்து 2.25 வச்சுருக்கோம். 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலேருந்து அழகாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ 20 இங்கே எவ்வளோ வச்சுருக்க பாருங்க. 20 10.25 வச்சுருக்கோம். அந்த 10.25 இங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் கோடு, இதுக்கும் கோடு. அவ்வளோதான். அங்கே என்ன வரைஞ்சோமோ அதை அப்படியே வரைஞ்சி ஷோல்டர் எடுத்துரும். எந்த வகையான மாற்றம் இல்லை. அதை அப்படியே மாற்றி அப்படியே வச்சோம்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக வந்து சேரும் பாருங்கள். ஷோல்டர் பாருங்கள் கரெக்டாக இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சா, பக்காவாக இருக்க பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லை. அழகாக ரவுண்டு வந்து கரெக்டாக கச்சிட்டு போய் உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள் பேக்கில் ஷோல்டர் வச்சு காட்டுற பாருங்கள். பேக்கில் வந்து கரெக்டாக போய் ஷோல்டர் இப்படி உட்காந்துக்கும். இதில் தச்சாங்கனாக்கா ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து ஷோல்டரையும் பேக்லேயும் கரெக்டாக போய் ஷோல்டர் உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வெட்டியாகும். இது வந்து ஷோல்டர் வெட்டிட்டோம், பேக் வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் வெட்டியிருக்கோம், கை ஃபுல்லாண்டு வெட்டியிருக்கோம். எல்லாமே வெட்டிட்டோம். எல்லாமே வெட்டினதை பார்த்துட்டிங்க. இது மாதிரி வெட்டி பார்க்குற சிறப்பான முறைன்னு சொல்கிறேன். இது வந்து எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி கடையில் ஈஸியாக வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் வெட்டி போவதற்கு உதவியாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது 38 இன்ச்சு பாடி உள்ள சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிருக்கோம். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 சட்டை கொடுத்துருக்காங்க. இந்த சட்டையும் வெட்டி அதையும் வந்து அவங்க கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.